தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 2024 வருடம் தமிழுக்கு குரோதி வருடம் அப்படிங்கிறது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. குரோதி வருடத்தில் ஆடி மாதம் அப்படிங்கிறது முடிஞ்சு ஆவணி மாதம் தொடங்க போகுது. ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு கழுவடை அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. அந்த கழுவடை மாதம் அப்படிங்கிறது இப்போ கழிய போகுது. சரிப்பா, ஒரு வழியாக ஆடி போயிடுச்சுரா, ஆவணிலையா ஏதாவது நமக்கு நல்லது நடக்குமா? ஏகப்பட்ட திட்டம் வச்சுருந்தேன், ஆடியில் ஒன்றும் நடக்கலை. ஆவணிலையாவது இதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படின்னு யோசனையோடு ஆவணி மாதத்துக்குள்ளே வரீங்க. அப்போ உங்களோட ராசிக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, உங்களோட ராசி பலன்படி இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் கிரக அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுக்கெல்லாம் ராஜா சூரியன். அவர் ஆட்சியில் உட்காந்துருக்கார் தன்னோட சொந்த வீடான சிம்ம ராசியில். அதுமாதிரி செவ்வாய் பார்த்திங்கன்னா குருவோடு கூடியிருந்தார் ரிஷப ராசியில். இப்போ செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா 10ஆம் தேதி மிதன ராசிக்கு போயிடுறாரு. அதோடு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் சிம்மத்திலேருந்து 10ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் நீசமாயிடுறார். புதன் புத்தி காரகன் கடகராசிலேருந்து 5ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போக போகிறாரு. அப்போ புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதோட சனி பகவான் கும்பத்தில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி, அதே நேரத்தில் வக்கரம். குரு பகவான் அசுர குருவோட வீட்டில் தேவகுரு உட்கார்ந்துருக்கார் ரிஷபராசியில். விஷப்பாம்பு ராகு மீனத்தில், விஷமற்ற பாம்பு கேது கன்னி ராசியில். இதான் இந்த நவகிரகங்களோட ஒரு பொம்மலாட்டம் மாதிரி இருக்குது. ராசியில் பார்த்திங்கன்னா சனி பகவான் ஆட்சி, சூரியன் ஆட்சி, 2 பேரும் பார்த்திங்கன்னா பார்த்துக்கிறாங்க ஒருத்தர். இந்த பகை கிரகங்களோட பார்வை உங்களுக்கு என்ன செய்ய போகுது? இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு மத்தியில் ஆவணியை எதிர்கொள்கிற உங்களுக்கு இந்த மாதம் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மாத தொடக்கத்திலே ராசிக்கு அதிபதி சனி பகவான் ராசியிலேயே வக்கரகதியில் இருக்கார். இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சோதனை, கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் கெட்ட நேரம் நமக்கு உச்சம் தொடும்போது நல்ல நேரமும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் சனி பார்வை அப்படிங்கிறது இருக்குது. அதாவது கும்பராசிக்குள்ளே இருக்கிற சனி பகவானை அவரோட பகை கிரகமான சூரிய பகவான் சிம்ம ராசியிலேருந்து பார்க்குறாரு. இவர் அவரை பார்க்குறாரு, அவர் இவரை பார்க்குறாரு. இது போட்டு மனுஷனை மனக்குழப்பத்துக்கு ஆளாக்கி விட்டுரும், மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டுரும். தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற விரயங்கள், தேவையற்ற மருத்துவ செலவுகள் இப்படி கண்ணாபுண்ணான்னு வரும். என்ன ஜோசியரை, ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுவேன், ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஏற்கனவே வாழ்க்கை கிளுகிளுன்னு இருக்குது, இதில் நீங்கள் வேறு இப்படியே நெகட்டிவாகவே சொல்லிகிட்டு இருக்கீங்களே ஜோசியரை அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. என்னன்னா, உள்ளதை நம்ம உள்ளபடி சொல்லிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருந்துக்கலாம். நல்லதும் இருக்குது, அதுக்காக கெட்டது மட்டுமே நடக்கு அப்படின்னு நான் சொல்ல வரல. நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். இந்த பகை கிரகங்களோட பார்வை இருக்கும்போது நமக்கு தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் வரும். அதனால தான் அதை ஃபஸ்ட்டு நாம் சொல்லிடுறது. எங்கேயாவது எவனாவது 2 பேர் அட்டிப்பிடி பண்ணிட்டு கிடப்பான், நம்ம போய் எட்டி பார்த்தோம்னா அதில் தெரிஞ்சவன் ஒருத்தர் இருப்பான். சரி போய் விலைக்கு விடுவோன்னு பார்த்தா நமக்கு 4 இழுப்பு விழுவும், நம்ம கோவத்தில் ஒரு அடி அடிக்கிறாப்புல ஆகிடும், கேஸ் ஆகி போய் நம்ம போய் கைகட்டி குந்திருக்கணும். அதனால் எங்கேயாவது கூட்டம் கும்பலில் போனீங்கன்னா செவனேன்னு எட்டி பார்த்துட்டு ஐயோ நமக்கேண்டா வம்பு அப்படின்னு தள்ளி போயிடுறது நல்லது. துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நேரம் சரியில்லை அப்படின்னாக்கா அது நம்மளாக பாலிஷாக ஒதுங்கிக்கணும். என்ன தான் ஒட்டகத்தில் ஏறினாலும் நாய் கடிக்காமல் விடாது கெட்ட நேரம் உள்ளவனுக்கு பயனில்லை, அந்த மாதிரி தான். அதனால் தேவையற்ற பிரச்சனைகள் நம்ம போகவே கூடாது. வேலையில் பார்த்திங்கன்னா மேல்மட்டத்தில் உள்ள அதிகாரிங்க நம்மளை போட்டு கசக்கி புலிவாங்க. என்ன தான் நாம் உளுந்து வேலை செஞ்சாலும் அதுக்கு உண்டான மட்டு மரியாதை நமக்கு இருக்காது. ஏகப்பட்ட வேலையை கொண்டாந்து நம்ம தலையிலே திணிப்பாங்க. என்னடா அவனெல்லாம் சும்மா தான் உந்திருக்கானோ, அவனோல்கிட்ட கொடுக்கலாம், இந்த ஆள் வேறு எல்லாத்தையும் கொண்டாந்து நம்மக்கிட்டே திணிச்சிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறது, ஏதாவது இல்லைன்னா வேறு எரிஞ்சு விழுவோம் போ அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டே அந்த வேலையை செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம சனி பகவான் வழிபாடு, சூரிய வழிபாடு 2ஐயும் செஞ்சு கொஞ்சம் யோகா தியானம் இதெல்லாம் செஞ்சு நேர்மறை சக்திகளை பெருக்கிங்க. நம்ம நேரம் சரியில்லை, நமக்கு நல்லா தெரியும், இப்போது நம்ம பாலிசார் நடந்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி கூடுமான வரைக்கும் விட்டு கொடுத்தான் போகணும். அது மாதிரி ஆவணி 10 கன்னிராசிக்கு சுக்கிரன் போய் நீசமடைகிறார். ராசிக்கு 4க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் நீசமடைகிறாருங்கிறது நல்லதில்லை. கொஞ்சம் துணிச்சல், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது குறையும். என்னடா இது, இதை ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு 10 ரூபா காசு வச்சுருந்தா ஆஸ்பத்திரிக்கு தான் போகுது அப்படிங்கிற அளவுக்கு சக குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பெற்ற தாய் தந்தையருக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை. மாதத்தில் 10 நாள் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் காசை கொட்டினோம்னா ஒரு மனுஷன் என்னத்துக்கு உழைச்சிக்கிட்டு போயிட்டு போ.
காசு இல்லாமல் சும்மா கூட இருக்கலாம் போல இருக்குது. உழைச்சி கொண்டு காசையும் கொடுத்து இப்படி கஷ்டப்பட்டு அங்கேயும் போய் மருத்துவமனையில் கடந்துக்கிட்டு ரொம்ப சங்கடமாக இருக்குடா போடா அப்படிங்கிற மாதிரி போட்டு வாட்டும் இந்த சுக்கிரன் நீசம் அப்படிங்கிறது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு சகஸ்கர நாமம் அப்படிங்கிறத தினந்தோறும் கேட்டுட்டு வாங்க. ஒரு நல்ல மாறுதல் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மிதன ராசிக்கு செவ்வாய் ஆவணி 10ஆம் தேதி போகிறார். ராசிக்கு சகாயஸ்தானம், தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வர்றது ஒரு அற்புதமான நேரம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கெடுதல் மட்டும் இல்லை நல்லதும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவலைப்படாதீங்க அப்படின்னு அப்படி ஒரு நேரத்தை செவ்வாய் கொடுக்குறார். செவ்வாயால் தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். என்னதான் பிரச்சனை, மருத்துவ செலவு, வீடு அப்படி இப்படின்னு வந்தாலும் நம்மளோட தொழில் நல்லபடியாக போட்டுக்கிட்டா எதப்போ 10 ரூபா சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறேன் இப்போ கடை வாங்கி நிற்கணும்னு அவசியம் கிடையாது. 10 ரூபாய்க்கு நிற்கணுங்கிற அவசியம் இல்லாமையாவது கடவுள் இருக்கிற நேரத்தில் செலவு கொடுக்குறானே, இல்லாத நேரத்தில் கொடுத்தா என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கொஞ்சம் தெம்பாக இருக்கலாம். அதுமாதிரி தொழிலில் முன்னேற்றமும் இருக்கும். கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். ஒரு 10 ரூபா வேணும் அப்படின்னு ஒருத்தட்ட கேட்டால் கண்டிப்பாக உடனே கிடைக்கும். அதனால் பெருசாக காசு பணத்துக்கு பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது. அது மாதிரி எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் அப்படிங்கிறது நிறையா வரும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். இதுமாரி சமூகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மனுஷன் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு வருவீங்க. பரவாயில்லடா அவன் ஒருத்தன் தாங்குறான்டா, எல்லாத்தையுமே அவன் பார்க்குறான், நல்லா பொறுப்பாக இருக்கான்டா அப்படிங்கிற மாதிரி உங்கள் சுற்று வட்டாரத்தில் நீங்கள் பேர் எடுத்துருவீங்க. பொறுப்பான ஒரு மனுஷன் அப்படின்னு பேர் எடுத்துருவீங்க இந்த காலகட்டத்தில். அதோட ஆவணி 15 சிம்ம ராசிக்கு புதன் வர, ராசிக்கு 5க்கு 8க்கு அதிபதியான புதன் 7க்கு வரும்போது நிறைய நல்ல காரியம் நடக்கும். அதாவது உங்களுக்கு 15 தேதிக்கு மேலே 10 தேதி தாண்டவே நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய வசதி வாய்ப்புகள் பெருகும். மாமா மச்சான் வழியில் கடந்த காலகட்டத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு ஏதாவது இருந்ததுன்னா இப்போ அந்த மனக்கசப்பெல்லாம் மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக இருப்பீங்க. எப்பயோ அவன் விட்டு நல்லதுக்கு நம்ம போகல, இல்லை நமக்கு பத்திரிக்கை வைக்கல, நம்ம பேரை பத்திரிக்கையில் போடல, இல்லை நீங்கள் போடல, இந்த மாதிரி ஏதாவது 10 காசு போகாத விஷயத்துக்கு ஏதாவது சின்ன சின்ன சண்டை சச்சரவால் அப்படியே பிரிஞ்சு போயிருந்த மாமா மச்சான் உறமுறை உறவு எல்லாம் இப்போ ஒன்று சேரும். இல்லை கடந்த காலகட்டத்தில் பொண்ணு கேட்டு கொடுத்துருக்க மாட்டோம், இல்லை அவங்க நம்மக்கிட்ட கேட்டிருப்பாங்க, இது மாதிரி ஏதாவது இருந்திருக்கும். அப்படி இருந்த பிரிஞ்சு போன உறவுகள்லாம் இப்போ ஒன்று சேருவீங்க. ஒரு நல்லதில் போய் ஒன்று சேர்ந்துக்கிறது. ஒரு கோவில் திருவிழா இல்லை சொந்த பொந்த விசேஷம் ஒன்று, அதில் எல்லாம் ஒன்றா பார்த்து கூறிக்கிட்டோம், கடந்த கால கசப்பெல்லாம் மறந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். இது மாதிரி பேசுகிற காலகட்டத்தில் நம்ம எதுவும் பழைய கசப்பை போய் இப்போ பேசிகிட்டு இருக்கட்டே இல்லை, சரி போனது தள்ளுங்க, இனிமேல் ஒத்துமையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதேமாரி வீட்டில் யாருக்காவது வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கிடைக்கும். அது உங்கள் பிள்ளைகளுக்கோ இல்லை உங்களுக்கோ அண்ணன் தம்பிகளுக்கோ படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்காங்க, ஏதாவது முயற்சி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னா அது உங்கள் மூலியமாக வேலை வாய்ப்பு அமையும். அப்போ ஒருத்தருக்கு மேலே இன்னொருத்தர் வருமானம் பண்ணக்கூடிய யோகம் இருக்குங்கிறதால உதிரி வருமானம் பெருகி அது மூலியமாகவும் ஒரு சந்தோஷம் இருக்கும். 10 ரூபா கடன் அடைக்கலாம். இப்போ அதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கிறவங்க, திரைத்துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த இது இருக்குது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தொகை கைக்கு வரும், அது செலவான பிறகு தான் அடுத்த தொகை வரும். ஒரு 50 ரூபா வருது, இன்னொரு 50 ரூபா சேர்த்து 1 ரூபாயா வச்சோம் அப்படின்னு இருக்கவே இருக்காது. அந்த 50 ரூபா காலியான பிறகு தான் அடுத்த 50 ரூபா வரும். அப்படிங்கிறதால பெருசாக சேர்த்து வைக்க முடியல அப்படின்னாலும் கூட யாருக்கிட்டையும் போய் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வராது. அதுவே போதும் நமக்கு. என்னத்தை பெருசாக அப்படி இருந்துட போகிறோம், நேரம் சரியில்லை, ஏதோ 10 ரூபா கடன் இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் சரி அப்படிங்கிற மனநிலையை நீங்கள் கொஞ்சம் வளர்த்துக்குங்க. ஆவணி 19ஆம் தேதி காலையிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், பயணங்கள், ஒப்பந்தங்கள் இதெல்லாம் வச்சுக்காதீங்க. இந்த நாட்களில் கூடுமான வரைக்கும் எங்கேயும் வெளியில் செல்லாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி தினமும் குளிச்சுட்டு விநாயகர் வழிபாடு செய்யுங்க, சூரிய வழிபாடு செய்யுங்க, சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு செய்யுங்க. ஏழைகளுக்கு வயசானவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. இந்த ஆவணி மாதம் பெரிய கஷ்டம் வந்தாலும் அதையும் தாண்டி ஜெயிச்சு சின்ன சின்ன நன்மைகளை கொடுத்து மனசில் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.